பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டோட வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கு. இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு காரியத்தின் மூலமா நம்மோடு பேச விரும்புகிறார். அநேக தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரை நோக்கி செபிக்கிறோம். அந்த தேவைகள் சந்திக்கப்படணும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து நிற்கிறோம். ஆனா ஆண்டவர் நம் வாழ்க்கையில செய்யற சில காரியங்கள் வித்தியாசம் இருந்தா இருக்கும். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் நாம் எதிர்பாராத காரியங்களை செய்வார். ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசி. அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கர்த்தருடைய ஊழியக்காரன் எலியா அவருடைய வார்த்தையின்படியாக கேரித் ஆற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவரை போஷிப்பதற்கு ஆண்டவர் யாருக்கு கட்டளையிட்டுக்கிறார் அப்படின்னு சொன்னா, காகங்களுக்கு கட்டளையிட்டுக்கிறார். காகத்துடைய சுவாபம் உங்களுக்கு தெரியும். காகத்துடைய சுவாபம் என்ன தெரியுமா? பிடுங்கி செல்வது. நம் கையில் இருக்கிற பொருட்களை, நம் வீட்டில் இருக்கிற பொருட்களை பிடுங்கி செல்லுகிற ஒரு குணாசியம் கொண்ட ஒரு பறவை. இரண்டாவது, மற்ற பறவைகளிலேயே அசட்டை பண்ணப்படுகிற, அருவறுக்கப்படுகிற, ஒதுக்கி தள்ளப்படுகிற வேண்டாத பறவை. ஆனால் அந்த பறவையை கொண்டுதான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அவர் போஷிக்கிறார். எப்படிப்பட்ட தெய்வம் பாருங்களேன்! கற்பனையே பண்ணி பார்க்க முடியல பாருங்க. மற்றவர்களிடந்து பறித்து செல்லுகிற ஒரு பறவை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரன், சத்தியம் உங்களுக்கு புரியுதா? மற்றவர்களுக்கு கொடுக்காத ஒரு மனிதனை கூட, மற்றவர்களுக்கு பறிக்கிற ஒரு மனுஷனை கூட உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் ஏவுவார். அப்படிப்பட்ட உதவிகளை கர்த்தர் செய்வார். யாரை கொண்டாகிலும் உங்களை போஷிப்பார். ஒரு இடத்துல நான் ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது, ஒவ்வொருத்தருக்காக ஜெபித்து கொண்டு வரும் பொழுது, ஒரு வயதான தாயார் கசங்கி அழுக்கு புடவை, பல நாட்களாக அவர் குளித்து அந்த தலையெல்லாம் அப்படியே பழுப்பு நிறமாக்கி மிகவும் ஒரு வறுமையோடு கூட அங்க நோக்கி வந்தாங்க. வரும்போது என் உள்ளத்துல அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானித்துக் கொண்டேன். அவர்கள் வந்தார்கள், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஜெபித்த உடனே அவர் தன் இடுப்பு பகுதியிலிருந்து 100 ரூபாய் எடுத்து என் கைகளில் வைத்து போகும்போது பசிக்கு ஏதாவது சாப்பிட்டு கொடுத்தாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் எவ்வளவு வித்தியாசமானவர். யாரை கொண்டாகிலும், நாம் அற்பமாய் நினைக்கிற மனிதர்களை கொண்டாகிலும், இவர்களா எனக்கு உதவி செய்ய போறாங்க, இவங்களா என் பிரச்சனையை தீர்க்க போறாங்க, இவங்க மூலமா என் தேவைகள் சந்திக்கப்பட போகுது, நீங்க எதையெல்லாம் யாரையெல்லாம் நினைக்கிறீங்களோ அவர்களை கொண்டு தான் கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். மற்றவர்களுக்கு பறித்து கொண்டு போகிற ஒரு பறவையை கொண்டு கர்த்தருடைய ஊழியக்காரனை பசி ஆற்ற தேவனால முடியும்னா, உங்களுக்கும் அதை காட்டிலும் மேன்மையான அற்புதங்களை அவர் செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் இப்படிப்பட்ட நன்மை நடக்கணும் விரும்புறீங்களா? கர்த்தர் செய்வார். பெரிய பெரிய மனிதர்களை, பெரிய பெரிய காரியங்களையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சாதாரண காக்காவை கொண்டு அவர் போஷித்தது போல உங்களுக்கு அதை காட்டிலும் அற்பமாய் எண்ணப்படுகிற மனிதர்களை கொண்டு கூட உங்கள் தேவைகளை சந்திக்க தகப்பனாலே முடியும். விசுவாசிச்சா என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, எவ்வளவு ஒரு ஆழமான சத்தியம் ஐயா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் பேசி, யாரை கொண்டாலும் எங்களை போஷிக்குமாறு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை கொண்டு நீ திருப்தியாக்கி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.